வெல்கம் டு மனோ 360. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னாங்க சொல்லு ஜப்பான் சிக்கன் செய்யலாங்க. இது நயன்தாராக்கு அந்த ஜப்பான் சிக்கன் பிடிக்கும்னு சொல்லுவாங்களே அதேதானா? சொல்லு என்ன செய்யலாமாங்க? சரி செய்யலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்றேன். சொல்லு. பூண்டு ஒரு 20 பல்லு நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. சரி. 30 பல்லு 30 முந்திரி பருப்பு முழுசா இருந்தா ஒரு 20 போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர், சரி, மிளகுத்தூள் 2 ஸ்பூன் சுகரு, மைதா மாவு 4 ஸ்பூனும், கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூனு, மிளகுத்தூள், உப்பு. இப்போ போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ண போறோம். ஒரு பேட்டர் மாதிரி தயார். இது பக்கத்துல சிக்கன் எவ்வளவு? போன்லெஸ் சிக்கன் ஒரு 400 கிராம் வாங்கி வச்சுக்கணுமா? ஆமாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றியா? சரி சொல்லு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் மைதாவும் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கோங்க. அடுத்தது 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருங்க. தூள் ஒரு அரை டீஸ்பூனுங்க. அரை டீஸ்பூனு. உப்பு அரை டீஸ்பூன். இப்போ தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இது பண்ணுங்க. விஸ்கால இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த பாருங்க, பேட்டர் வந்து இந்த அளவுக்கு இது ஆனவுடனே இந்த கன்சிஸ்டன்சி வந்தவுடனே அந்த சிக்கன் ஃபுல்லாக போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணுங்க. சரி. இந்த சிக்கனை அதில் போட்டுக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம பொரிக்க போகிறோம். அப்படியே வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சிங்க ஊற வச்சு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 10-15 மினிட்ஸ் கழிச்சு இதை வந்து அப்படியே நம்ம இப்போ ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துக்கணும். சரி. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா செவந்து வந்துடுச்சு இல்லையா? இந்த டைமில் நீங்கள் பொரிச்சதை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வடிகட்டுற அளவுக்கு அது மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ இது வச்சுருக்கீங்களோ அது 2-3 ஈடு போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதை கட்டு இந்த அளவுக்கு. சரி. ஏங்க இந்த ஸ்டேஜ்லேயே பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லேயே சூப்பராக குழந்தைங்களுக்கே கொடுக்கலாம். உங்களுக்கு காரங்கிற ஒன்றுமே கிடையாது. வேணும்னா அதுங்களுக்கு காரம் ஆசைப்பட்டதுன்னா கொஞ்சோண்டு மிளகு கூட கொஞ்சம் போட்டு தூள் அது மேலே தூவி கூட கொடுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே இது பஜ்ஜி மாதிரி செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இதே ஒரு கட் பண்ணிவிட்டு இதை கூட நீங்கள் ஒரு ஃபுட்டாக கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் ஜப்பான் சிக்கனுக்கு போட்டுக்கோங்க. இதை பொரிச்சு வச்சாச்சுங்க. பொரிச்சு வச்ச உடனே இப்போ ஒரு இதில் பேனில் ஒரு 2 கப்பு பட்டர் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பட்டர் நல்லா உருக்கிடுச்சு இல்லைங்க. இப்போ என்ன பண்ணோம், பூண்டு அப்படியே ஒரு 20 பல்லு அப்படியே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 3 ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கோங்க. இந்த பூண்டும் பச்சை மிளகாவும் இதுவா ஃப்ரை ஆனவுனங்க ஒரு கப்பு பால். ஒரு கப்பு பால் சிம்மில் வச்சுட்டு விடணும்னு சொன்னீங்க. சிம்மில் வச்சுட்டு விடணும். இது இன்னும் கூட கொஞ்சம் விடணும். ஒரு 300 அளவுக்கு 1.25 கப்பு ஊற்றிக்கங்களேன். ஏன்னா இந்த சிக்கன் வந்து இதாக இருக்கும். அந்த ஆமாம் இல்லை. அதான் 300 அளவுக்கு 1.25 கப்பு. ஒரு 2 டேபிள் ஸ்பூனுங்க சுகர் போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சோண்டு உப்பு முதலையா அந்த இதுக்கு போட்டு வேக வச்சிட்டோம் இல்லையா, இப்போ இதுக்கு வேண்டிய அளவுக்கு உப்பு போட்டால் போதும். சிக்கனை இதில் போட்டுக்கோங்க. இதில் போட்டு நல்லா அப்படியே கலரி விட்டுக்கலாம். இதை நல்லா கலரி
ஒரு அதோட இது சேரணும் அந்த இதோட இல்ல ஆமாங்க அப்படியே திக்கானா ஆகணும் அந்த இது பால் இதெல்லாம் அதனால அப்படியே இது கொதிக்கட்டும் எல்லாம் திக்கனா ஆயிடுச்சு அந்த இதெல்லாம் ஆமா அந்த க்ரீமியா வந்திருக்குல க்ரீமியா வந்திருக்கா இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இது பண்ணிக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க இந்த கன்சிஸ்டன்சில இறக்கிடலாம் ஆமா அப்போ இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் ஆஃப் பண்ண உடனே அதனால இந்த இதுலயே இது பண்ணிக்கலாம் சரி இது எது எதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் பரோட்டா சப்பாத்தி ஸ்டார்டர் இது பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சூப்பர் அருமையாக இருக்குல்ல செம்மையாக இருக்குங்க நான் டேஸ்ட் பண்ணேன் நல்லா செம்மையாக இருக்குது ஒரு மாதிரி இந்த ஃபுட்டு எனக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்டியான ஜப்பான் சிக்கன் ரெடி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்